ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சிறப்பான மருத்துவ சேவை கொடுக்குது. அப்போ ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு யாராவது ஒரு எமர்ஜென்சியா அந்த கார்ல வந்தாங்க அப்படின்னா, அந்த டோல்கேட்ட ஒரு தடவை கிராஸ் பண்றதுக்கு ரூ. 130. திரும்ப கிராஸ் பண்ணும்போது ரூ. 130. ரூ. 260 அவங்க காருக்கு பே பண்றது இல்லாத அடிஷனலா பே பண்ணாங்க. இது பொதுமக்கள் நலனுக்கு எதிரா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஒரு அதிரடியான நடவடிக்கை தமிழக முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணுங்கிறதையும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு கடன் தள்ளுபடி பத்தியும் வந்து ரொம்ப பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தீங்க. அதை பத்தியும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து 8 லட்சம் கோடி கடன் வந்து வங்கி கடன் வந்து அம்பானிக்கு அதானிக்கும் தள்ளுபடி பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. அதனால எஸ் பேங்க்னு ஒரு பேங்கையே மூடிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேங்குகள் மூடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 6500 வங்கி கிளைகளை வந்து இந்தியாவுக்குள்ள மொத்தமாக மூடியிருக்காங்க. இந்த மாதிரி கடனை தள்ளுபடி பண்ணதுனால அவங்க ஃபண்ட் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து போயிடுச்சு பேங்க்ல. ஸோ அவங்க கேஷ் ஃப்ளோ பண்றதுக்கு பணம் போட்டவங்க எல்லாம் பணம் கொடுன்னு கேட்கும்போது பேங்கை ரன் பண்ண முடியல. ஸோ அதனால நிறைய பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, பிரான்ச்சுகளை க்ளோஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது 85% ஏழை எளிய மக்களோட வங்கி கடனை ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது? எந்த காரணத்தின் அடிப்படையில் அம்பானிக்கும் அதானிக்கும் வங்கி கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டதோ அதே அடிப்படையில் அதே காரணத்தின் அடிப்படையில் 85% ஏழை எளிய மக்களோட வங்கி கடனையும் தள்ளுபடி பண்ணலாம்ல அப்படிங்கிறதா என்னோட கோரிக்கை. மத்திய அரசு அதுக்கான ஒரு முடிவை எடுக்காம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி தள்ளுபடி பண்ணாம இருப்பாங்க? இப்போ 8 லட்சம் கோடி எதுவோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்கிறதுக்கு? இது போன்ற எல்லா கேள்விகளும் வரும். ஜஸ்ட் வந்துட்டு விவசாயிகளுக்கு கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க, இவ்வளவு கடன் இருக்கு தள்ளுபடி பண்ணுங்கிறது எப்படி நியாயமா இருக்கும்? இல்லை, நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த 8 லட்சம் கோடியை நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் தனிப்பட்ட 2 நபர்களுக்காக தள்ளுபடி